அனைவருக்கும் நமஸ்காரங்கய்யா. நாம் நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தது மோட்சம்னா என்ன, பந்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஜீவனை யாரும் கட்டி போடலை, அவரே நிர்பந்தன். அப்படிங்கிறப்போ அவருக்கு எப்படி பந்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அங்கே வந்தது. அதுக்கு சாமி சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த ஜீவனை தான் சலனப்பட்டு வெளியில் போய் அது இது அப்படிங்கிற விசாரங்கள்னால அதுதான் பற்றி பிடிச்சிட்ருக்குது. அப்போ விடணும்னா அந்த ஜீவன் தான் விடணும். அப்போ அந்த ஜீவன் எதுக்காக பற்றி பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு ஆனந்தத்தை தேடி அங்கே போய் அது நின்றுட்டுருக்குது. அப்போ அது பற்றி பிடிக்கிறதா அந்த ஜீவன் விடாமல் அங்கே வேறு மோட்சத்துக்கான ஒரு உபாயங்கிறது அங்கே இல்லாமல் போகுது. அப்போ அந்த ஜீவன் அந்த பந்தத்திலேருந்து விடுதலையாகிறதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தார். அப்படி அந்த மோட்சம் அடையணும் அப்படின்னா நமக்கு பிரம்மரந்திரத்தில் அந்த ஜீவன் போய் ஒடுங்கணும். அது வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு இருக்காமல் உள்ளுக்குள்ளார நம்மளுடைய மார்க்கத்தை சரி செஞ்சு, ஏன்னா ஜீவனுடைய இருப்பிடம்ங்கிறது உள்ளே இருக்குது, பிரம்மரந்திரமும் உள்ளதாக இருக்குது, மோட்சத்துக்கான அந்த பாதையும் உள்ளதாக இருக்குது. ஆனால் ஜீவன் வெளியில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குது. அப்போ அந்த பிடிப்பை தளர்த்தி வெளியில் அது பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் விட வச்சு அதை உள்மார்க்கமாக கொண்டு போனால் மட்டும்தான் மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தார். இப்போ அது உள்ளே போ அப்படின்னு சொன்னால் போயிருமானா போகாது. ஏன்னா அது பழக்கப்பட்டுருச்சு, வெளியில் ஏதோ ஒரு தேவை அதுக்கு இருக்குது, அது எதையோ ஒன்று தேடிட்டு இருக்குது, அது கிடைக்கிற வரைக்கும் அது விடப்படுறது கிடையாது. அப்போது இது எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறது, அந்த ஜீவனுடைய சலனத்தை எப்படி நம்ம நிறுத்துறது, அந்த ஜீவன் வெளி விஷயங்களை பற்றி பிடிக்கிறத எப்படி நாம் தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்கான ஒரு தீர்வை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது உபதேசம். அதுக்கு ஒரு பயிற்சி முறை இருக்குது, அதுக்கு ஒரு உபதேசம் இருக்குது. அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது, செய்முறை இருக்குது. அதுக்கு பேர் தான் உபதேசம்னு சொல்கிறது. அப்போது அந்த வெளியில் போகக்கூடிய அந்த சக்தியை அப்படி வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே நடத்தி பிரம்மரந்திரத்தில் போய் அதை ஜீவனை லைக்க செய்கிற அந்த விஷயந்தான் மோட்சம். அதுக்காக தான் நமக்கு உபதேசம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த உபதேசங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எதுக்காக உபதேசம் கொடுத்துருக்குறங்கிறதுக்கான டெஃபினிஷன் அவர் சொல்கிறார். வெளி விவகாரங்களெல்லாம் விட்டுட்டு அந்த ஜீவனுடைய சலனத்தை நிறுத்தி அது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே போய் லைக்க வைக்கிறதுக்கு தான் இந்த உபதேசம் கொடுத்துருக்குறேன், வேறு எதுக்கும் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபட சொல்லிட்டார். அப்போ வெளியில் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இந்த உபதேசத்தை பண்ணால் நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. இது கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிராப்தம் என்ன, ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு விஷயம், வெளியில் இருக்கக்கூடிய எல்லா ஞானத்தை விடவும் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. அகஸ்தியர் அதை அப்படி தான் சொல்லுவார். சகல கலை ஞானமெல்லாம் இதற்கு ஒவ்வாதே அப்படிம்பார், இந்த மனம் அடங்குன அந்த நிலையை பற்றி பேசும்போது. அப்போ 64 வகையான ஆயக்கலைகள் இருக்குதுன்னா அந்த 64 கலைகளையும் நீ ஞானம் அடைஞ்சவனாக இருக்கலாம், நீ அறிவாளியாக இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு நீ திறமசாலியாக இருந்தாலும் கூட இந்த மனம் அடங்கின அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒப்பாக முடியாது அப்படிங்கிறத அகஸ்தியர் சொல்லுவார். அப்படி அந்த உயர்ந்த பதவியாகும் மோட்சங்கிறது. அந்த பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு வித்தையை நம்ம கையில் அதை கொடுத்துருக்கிறாரு, இலவசமாக கொடுத்துருக்கிறாரு, நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார். நமக்கு அது தேவை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய வேண்டுதல் அதுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுத்துருக்கிறார். அப்போது அந்த உபதேசத்தை நாம் சரிவர புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை சரி செஞ்சு நாம் மோட்சங்கிற ஒரு விஷயத்தை அடைய முடியும். அப்போ அந்த உபதேசம் என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போது எதுக்காக அந்த உபதேசம் அப்படின்னா மோட்சம் சித்திக்கிறதுக்காக தான். அந்த மோட்சம் அடைகிறதுக்கு ஜீவனுக்கு என்ன கதி வேணும், ஏன்னா பிரம்மரந்திரம் மேலே இருக்குது, அந்த ஜீவன் கீழ்முகமாக இறங்கி இருக்குது. இப்போ கீழே இருக்கக்கூடிய ஜீவன் மேல்நிலையாக போகணும். அப்போ அதுக்கு கீழ்கதி வேணுமா மேல்கதி வேணுமான்னு சாமி கேட்குறாரு. ஏன்னா அது மேலே தான் போகணும், நம்ம அது கீழே இறங்கி வந்துருச்சு புருவ மத்தியத்திலேருந்து. அதனால தான் அந்த சலனம் ஏற்பட்டு வெளி உலகங்களுக்கும் இதெல்லாம் உண்டாயிருக்கு. அப்போ அது மேல்கதி தான் அதுக்கு வேணும். அந்த மேல்கதி நமக்கு கிடைக்கிறதுக்கான வேண்டி இப்போது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு உபதேசத்தை நடப்பில் கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அந்த மாதிரி கேட்டதோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால், மந்திரங்கள் வேணால் ஜபிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ நமச்சிவாயான்னு சொல்லி ஏதாவது மந்திரங்கள் ஜபிக்கலாம்.
அப்புறம் ஸ்ரீராம ஜெயம் இதை எழுதுறதோ, அதை இது பண்ணுறதோ, அதை வாசிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் மோட்சத்துக்கான உபாயம். இல்லை காயத்ரி மந்திரங்கள் அதை ஓதிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் பக்தியிலே ஈடுபட்டு இருக்கிறது, விரதங்கள் அனுஷ்டிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இந்த சதுர் வாக்கியங்கள், தத்துவமசி, அயமாத்மி பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வகையான வாக்கியங்கள் இருக்குது. அதை வந்து உச்சரிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாமே உபதேசம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய மார்க்கத்தை சரி பண்ணணும். ஆனால் நாம் இப்போ சொன்ன இந்த மந்திரங்களும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த விரதங்களும் அந்த வேண்டுதல்களும் வெளி விவகாரமாக இருக்குது. நம்ம வெளியில் வந்துக்கிட்டு உள் மார்க்கத்தை சரி பண்ண முடியுமான்னா முடியாது. நாம் ஏற்கனவே வெளியில் தான் இருக்கிறோம், நம்ம உள்ளே தான் போகணும். அப்போது வெளியிலே இருந்துக்கிட்டு எந்த வேலையை செஞ்சாலும் நம்மளால் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய மார்க்கத்தை சரி பண்ண முடியாது. அப்போ உள்ளில் உள்ள மார்க்கத்தை சரி செய்யணும் அப்படின்னா நாம் இந்த வெளி விவகாரங்கள் எல்லாத்தையும் விடணும். அப்போ மந்திர உச்சாடனம் எங்கே செய்கிறோம்? தூக்கத்துலேருந்து முழித்து வெளியில் வந்தால் தான் அது செய்ய முடியும். ஒரு கோயிலுக்கு போய் கும்பிட்டு வர்றோம், அது தூக்கத்துலேருந்து முழித்து வெளியில் வந்தால் தான் அது செய்ய முடியும். விரதங்கள் அனுஷ்டிக்கிறோம், அதுவும் வந்து தூக்கத்துலேருந்து முழித்து வெளியில் வந்தால் தான் அவங்களால செய்ய முடியும். அப்போது வெளியில் செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் மோட்சத்துக்கான உபாயம் அல்ல. அந்த மோட்சத்துக்கான உபாயத்தை நீங்கள் செய்யணுன்னா உள்ளுக்குள்ளாரையே நீங்கள் அந்த பாதையை சரி பண்ணணும். நீங்கள் வெளியில் வரக்கூடாது. அதனால தான் சாமி சொல்கிறாரு, பந்தத்திலிருந்து விடுதலையாவது தான் மோட்சம். அந்த பந்தம் எது அப்படின்னா இந்த உலகம்தான் பந்தம். நமக்கு கர்மமாக அந்த வாயு ரூபமாக வெளியில் போய் இந்த உலகத்தை அதை உண்டு பண்ணி வச்சுருக்குது. தன்னுடைய பிரதிபலிப்பை இங்கே காமிச்சிட்ருக்குது. அதை உண்மைன்னு மாயை நம்ப வச்சிட்ருக்குது. இதுக்கு பேர் தான் பந்தம். இதிலேருந்து நம்ம விடுதலையாகணும் அப்படின்னா நம்ம வெளியிலே இருந்துக்கிட்டு அந்த விடுதலையாக முடியாது. அந்த வெளி விவகாரங்களை விட்டால் தான் நம்ம விடுதலையாக முடியும். அந்த வெளி விவகாரங்களை யார் பிடிச்சிட்ருக்கிறது? நாம் தான் பிடிச்சிட்ருக்கிறோம். நாம் தான் ஜீவன். அந்த ஜீவன் தான் அதை பிடிச்சிட்ருக்குது. அப்போது நாம் தான் அதை விடணும். அதை நாம் விட்டு உள்ளுக்குள்ளார போனால் தான் நமக்கு பந்தத்துலேருந்து விடுதலைங்கிற மோட்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஈஸ்வரனை போய் சந்தித்து ஈஸ்வர சேவைங்கிறதே செய்ய முடியும் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறாரு. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இந்த மந்திரங்களை ஜெபிச்சு ஏதாவது ஒரு பிரம்ம ஞானத்தை அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு சாத்தியக்கூறு இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இதெல்லாம் நம்ம உச்சாடனம் செய்யும்போது நம்ம சக்தி வெளியில் போய் நசிஞ்சு தான் போகுதே தவிர அதை தடுத்து நிறுத்துறதுக்கான எந்த ஒரு உபாயமும் அதில் இல்லை அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் உச்சரிக்கும் போது நம்ம ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்குதா கீழ்கதி கிடைக்குதான்னா அது கீழே இறங்கி வந்து தான் உலகத்தை உண்டு பண்ணுது. அப்போ அந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இந்த உச்சாடனம் செய்யும்போது அது மேல்கதி கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் தான் இருக்குது. அப்போ அது கீழ்கதி தான் ஆகுது. ஏன்னா சப்தம்ங்கிறது அக்னி சுரூபமான ஒரு விஷயங்கிறத சாமி சொல்லிட்டார். அது ஜீவனாக தகித்து, அதாவது எரிஞ்சு போய் அது வெளியில் வருது, வாயுவாக வெளியில் வருது. அதுதான் சப்தம்னு சாமி சொல்கிறார். அப்படி வர்றது கீழ்கதியாக தான் வந்து வெளியில் போகுது. அப்படி பார்க்கும்போது அது கீழ்கதியாக போகுதே தவிர மேல்கதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ உபதேசம் அப்படின்னா உப கூட்டல் தேசம் அப்படின்னு 2 வார்த்தையும் அதை பிரிக்கலாம். உப அப்படின்னா சமீபம்னு அர்த்தம், தேசம் அப்படின்னா ஸ்தானம்னு அர்த்தம். அதாவது ஸ்தானம்னா இருப்பிடம். அது யாருக்கு சமீபஸ்தானம் அப்படின்னா அந்த சமீபஸ்தானம் யாருக்கு? நமக்கு தான். அந்த நாம யார்? அது ஜீவன். ஜீவனுடைய சமீபஸ்தானம்ங்கிறது அவருடைய சொந்த வீடு. அது அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு தான் கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் பிறந்தது, அவர் இருக்க வேண்டியது எல்லாமே அந்த ஸ்தானம் தான். அவர் அந்த இடத்த விட்டுட்டு அவர் கீழே இறங்கி வந்துட்டார். எதுக்காகனா நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக. நம்ம பாட்டுக்கு நம்ம இங்கே வேலை அது இதுன்னு பிஸியாக இருப்போம். திடீர்னு ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகும். ஒரு டூர் போயிட்டு வருவோம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அப்படின்னு சொல்லி டூருக்கு போயிட்டு வருவோம். அப்போது ஒரு நாள் நல்லா ஜாலியாக இருக்கும். புது ஒரு இடம், புது காட்சிகள் இதெல்லாமே இருக்கும். புதுவான ஒரு சந்தோஷங்கள் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது பொருள்கள் புதுசாக வாங்கலாம். அப்போ அதில் நமக்கு ஒரு நாள் நல்ல திருப்தியாக இருக்க முடியும். ஆனால் அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா அந்த ஒரு நாள் ஆகிறதுக்கான செலவுங்கிறது அதிகப்படியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு போக வேண்டியதாக இருக்கும். லீவு நாளே போனால் கூடவும் நீங்கள் மறுநாள் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா லீவு நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறத விட ஒரு டூர் போகிற இடத்துல எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. 2வது உரிமை. நீங்கள் சொந்த வீட்டில் உங்களுடைய ஒரு தனிப்பட்ட உரிமைங்கிறது இருக்குது.
ஆனால் வெளியில் அந்த உரிமைங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு அனுசரித்து தான் நீங்கள் இருக்கணும். அவன் ரூமை காலி பண்ணுன்னு சொன்னால் காலி பண்ணிடணும். அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இன்னொரு நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அங்கே அவ்வளோ கெடுபிடிகள்லாம் இருக்குது. அப்போது நம்மளுடைய உரிமையும் அங்கே இல்லாமல் போகுது. சொந்த வீட்டுக்கு விட்டு நம்ம போகும்போது அப்படி தான் அந்த ஜீவன் என்ன பண்ணியிருக்குன்னா, தன்னுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு மாயைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டூர் மாதிரி வெளியில் வந்துருச்சு, சுற்றி பார்க்குறதுக்காக. மாயைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு உடனே போயிடுச்சுன்னா அதுக்கு மரியாதையாக இருக்கும். ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டு போகிறது கிடையாது, திரும்ப திரும்ப அங்கேயே இருக்குது. டூருக்காக வந்த இடத்துல சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயே தங்கின மாதிரி அது அங்கேயே நிரந்தரமாக தங்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாயிலே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதைத்தான் நாம் ஞாபகப்படுத்தி, உன் இடம் இது கிடையாது, உன் இடம் உள்ளே இருக்குது, நீ போன்னு சொல்லி அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் வேணும். அதுக்கு பேர் தான் உபதேசங்கிறது. அதுக்கு அந்த தன்னுடைய சொந்த வீடு மறந்து போய் அது பாட்டுக்கு இங்கே எங்கேயோ சுற்றிட்டு இருக்குது, அதுக்கு தன்னுடைய சொந்த வீட்டை காமிச்சு கொடுக்கணும். அப்போது அந்த சொந்த வீட்டுக்கான வழி உள்ளுக்குள்ளார இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய மார்க்கத்தை சரி பண்ணி வெளியில் சுற்றிட்டு இருக்கிற அந்த ஜீவனை, இந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு நீ நேராக உன்னுடைய சொந்த வீட்டுக்கு போ, அங்கே தான் நீ தேடுற ஆனந்தம் இருக்குது. நீ தொலைச்சது உள்ளுக்குள்ளார மேலே, நீ தேடுறது வெளியில் கீழே. இது ரொம்ப எதிரெதிராக இருக்குது. நீ எவ்வளோ தேடினாலும் உனக்கு கிடைக்காது. நீ தொலைச்ச ஆனந்தம் அது உள்ளதாக இருக்குது, நீ புருவ மத்தியத்தில் போய் தேடுன்னு சொல்லி அதுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு அவசியங்கிறது நமக்கு இருக்குது. அப்போ அதைத்தான் இங்கே உபதேசம்னு சொல்கிறாங்க. அந்த உபதேசம்ங்கிறது யாருக்கு அப்படின்னா ஜீவனுக்கு தான் அந்த உபதேசம், மனசுக்கோ அகங்காரத்துக்கோலாம் அல்ல. ஏன்னா அங்கே நிஷ்டையில் நீங்கள் இருக்கும்போதும் அங்கே பயிற்சி இருக்கவே செய்யுது, அங்கே உபதேசம் அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அங்கே மனம் அடங்கி போயிடுச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் வெறும் ஜீவன் இருக்கும்போது அங்கே உபதேசம் வேலை செய்யுது. அங்கே அகங்காரம் இல்லாமல் போகுது, மனம் இல்லாமல் போகுது. ஆனாலும் அங்கே ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த உபதேசங்கிறது, அந்த செய்முறைங்கிறது அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது ஜீவனுக்கான ஒரு உபதேசம் தான் அது ஜீவன் வெளி விஷயங்களை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார போய் அது தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காரணுங்கிறதுக்கான ஒரு உபதேசம். அப்போ ஜீவன் ஒன்று இல்லைன்னா அங்கே உபதேசங்கிறது யாருக்காவது ஒரு பிரயோஜனமாகுமா? ஒருத்தர் உபதேசம் வாங்கிட்டாரு, ஆனால் அதை சரிவர செய்யாமல் செத்து போயிட்டார். இப்போ அந்த உபதேசத்தினால் அவருக்கு ஏதாவது பலன் இருக்கானா? இல்லை. அப்போ அவருக்கு அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உபதேசத்தினுடைய பலன் அவருனால செய்ய முடியும். எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி அவரால் செய்ய முடியும். ஒரு செத்துப்போன பிணத்தினுடைய காதில் போய் நம்ம உபதேசம் கொடுக்க முடியுமானா முடியாது. அப்போ ஜீவன் அங்கே உணரணும். அந்த உபதேசங்கிறது அது ஜீவன் உணர்றதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுடைய மனசுக்கோ அகங்காரத்துக்கோ இந்த உடம்புக்கோ அந்த உபதேசம் இல்லை. நம்முடைய ஜீவன் உணர்ந்து வெளி விஷயங்களை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார போய் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காரணும். அதுக்காக தான் அந்த உபதேசத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான், அவர் இருக்கக்கூடிய அந்த சமீபஸ்தானத்துக்கு தான் உபதேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா சமீபம்னு அர்த்தம், ஸ்தானம் அப்படின்னா அந்த இடம். அது எந்த இடம்னா சொந்த வீடு, ஜீவனுடைய சொந்த வீடு. அப்போ அந்த உபதேசங்கிறது ஜீவனுக்கு தான் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. எப்படின்னா அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாமி ஒரு உதாரணம் மூலமாக அதை கண்டுபிடிச்சிடலாங்கிறார். இப்போ நீங்கள் ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம், திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்குது, நமக்கு உடம்புல உடனே ஒரு பயம் உண்டாகுது. இல்லை கால் தவறி ஏதாவது ஒரு குழிக்குள்ளார காலை விட்டு கீழே விழுக போயிட்டோம், நம்மளை அறியாமலே ஒரு குழி இருக்கிறத கவனிக்கல, காலை விட்ட உடனே விழுக போயிட்டோம், அப்போ நமக்கு ஒரு பயம் உண்டாகுது. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஜீவன் எந்த மார்க்கமாக போகுதுங்கிறது கவனிங்கிறாரு. அப்போது நம்ம ஒட்டுமொத்த உடம்பும் ஒரு அதிர்வு உண்டாகுது, எல்லாம் அப்படி சுண்டி இழுத்து மேலே இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு பயம் உண்டாகும். பயக்கும் போது நம்ம நெஞ்சிலெல்லாம் கையை வச்சுக்குவோம். அப்போது அந்த அளவுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு சக்தி அது உள்ளேருந்து தன்னுடைய சிரசை நோக்கி அது பாயுது. அது ஏன் அப்படின்னா ஒரே கதியாக மேல் பாகத்துக்கு அது போகுது. ஏன்னா நம்முடைய ஜீவன்கிறது நம்மளுடைய சிரசிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய மூத்திர துவாரம் வரைக்கும், அந்த எண்டு வரைக்குமே அந்த உடம்புல இருக்க எல்லா இடங்களிலும் அது பரவி இருக்குது. அது கொஞ்சம் தான் இருக்குதுன்னா கூட அதனால் மூத்திரத்தை வெளியில் தள்ள முடியாது. ஏன்னா வாயு அது வரைக்குமே நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை முழுசும் வெளியில் தள்ள முடியும். அப்போ அந்த எண்டு வரைக்குமே அது நிறைஞ்சிருக்குது. அப்படி நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜீவனை பயக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா உடம்புல சுற்றியும் பரவி இருக்கிற எல்லா ஜீவன்களும் ஒட்டுமொத்தமாக மேல்கதியாக தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகுது அந்த பயக்கிற சமயத்தில். அப்போ தான் அதனால தான் நமக்கு அந்த ஒரு உணர்வு ஏற்படுது. ஏதோ ஒரு சக்தி நம்ம உடம்பு முழுக்க இருந்து மேல் நோக்கி போகிற மாதிரியான ஒரு
அனுபவத்தை நம்ம உணர்றதுக்கு அதுதான் காரணம். அப்போ ஒட்டுமொத்த அதே செகண்டில் காலிலிருந்து கையிலிருந்து உடம்புலேருந்து இப்படி எல்லா இடத்துலேருந்து ஒரு மொத்தமாக ஒரே செகண்டில் அது மேல் நோக்கி போகுது. அப்போது அந்த ஜீவன் எங்கிருந்து போகுது அப்படின்னா மூத்த தூரத்தினுடைய நுனியிலிருந்து கூட அது சிரசை நோக்கி அது போக ஆரம்பிக்குது. அப்போது ஜீவன்கிறது நமக்கு உள்ளார தான் இருக்குது. அந்த ஜீவன் அதனுடைய மார்க்கத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அது இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை, அந்த உள் மார்க்கத்தை தான் நாம் சரி பண்ணணும். அதனால தான் ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அதனால தான் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். எப்படின்னா நமக்குள்ளார இருந்து வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த ஜீவனை அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை சரி செஞ்சு அதை ஒரே கதியாக சதா நடத்தணுங்கிறார். இப்போ நமக்கு மேலே ஒரு கதி கீழே ஒரு கதின்னு 2 கதியாக இப்போ உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த 2 கதியை தான் நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம். இப்போ சாமி இங்கே ஒரே கதியாக ஓட்டணும்னு சொல்கிறாரு. அது எப்படி ஒரே கதியாக ஓடும் அப்படின்னா, இப்போ மேலே எந்திரிச்சு போகும்போது திரும்பி அது அப்படியே கீழே இறங்கும்போது அது 1ஆம் நம்பர் மாதிரி மேல் கீழ் அப்படின்னு 2 பகுதி அங்கே உண்டாயிடுது. மேலே போகுது, கட் ஆகுது, திரும்ப கீழே இறங்கி வருது, அப்புறம் மறுபடியும் கட் ஆகுது, மறுபடியும் மேலே போகுது. இதே நிலைமை தான் இப்போ நாம் பயிற்சி பண்ணுற ஒரு விதம் இருக்குது. ஆனால் சாமி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு மேல்கதி கிடைக்கணும்னா இந்த கதி மேலும் கீழும் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாதுங்கிறார். அங்கே ஒரே கதியாக மாறணுங்கிறார். அது எப்படின்னா, இப்போ 0 வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தொடக்கம் முடிவு உங்களால் சொல்ல முடியுமா? எங்கே தொடங்குச்சு எங்கே முடிஞ்சுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அது ஒரு சுழற்சி மாதிரி ஆயிரும். அது மேலே போகுதா கீழே இறங்குதானே நமக்கு தெரியக்கூடாது. அப்போது அங்கே கட்டாகிறது இருக்கக்கூடாது. மேலே இப்படி போகும்போது கட்டாகலை அப்படின்னா அது அப்படியே வளைஞ்சிரும். கீழேயும் கட்டாகலை அப்படின்னா அது திரும்பவும் வளைஞ்சிரும். அப்போ பார்த்திங்கன்னா 0 ஆயிரும். அப்போ அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல எங்கே தொடங்குச்சு எங்கே முடிஞ்சிச்சுன்னு நம்ம கதியை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னு ஈஸ்வரனுக்கு சொல்லப்பட்டது. அந்த நிலைமைக்கு நம்ம கதி மாறும்போது நமக்கு மேல்கதி கிடைக்குங்கிறத தான் அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ தனக்குள்ளார வியாபித்திருக்கக்கூடிய ஜீவனை, உடம்பு முழுவதும் வியாபித்திருக்கிற அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளே இருக்கிற மார்க்கத்தை சரி பண்ணணுங்கிறார். எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரே கதியாக சதா நடத்தணுங்கிறார். அந்த ஒரே கதியாக மாறுற வரைக்கும் நீங்கள் சதா நடத்திட்டே இருந்தீங்கன்னா அது கன்வெர்ட் ஆயிரும். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதையும் பின்னாடி சரியான கதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு அது புரிய வரும். அதை நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா சதா நடத்தணுங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அது சதா நடத்தாமல் நேரம் கிடைக்கும் போது மட்டும் நடத்துனீங்கன்னா அது பழக்கத்துக்கு வர்றது கிடையாது. ஏன்னா நாம் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா நேரமும் 16 மணி நேரம் டெய்லியும் தவறாமல், அது ஞாயிற்றுக்கிழமையானாலும் சரி, ஒர்க்கிங் டேஸ் ஆனாலும் சரி, என்ன கிழமை என்ன நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்காம நம்ம 16 மணி நேரம் டெய்லியும் அதை வெளியில் விட்டே பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறோம், ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாமல். ஆனால் நாம் அதை சரி பண்ணும்போது மட்டும் இங்கே நிறைய ஆப்சண்ட் பண்ணுறோம். அதை சரி பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுக்கும்போது அது 16 மணி நேரம் நம்ம செய்ய முடிய மாட்டேங்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் செய்ய முடியாமல் போயிடுது. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஞாபகம் வரும்போது செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு முயற்சியை இப்படி விட்டு விட்டு செய்யும்போது அது பழக்கத்துக்குள்ளே வர்றது கிடையாது. அதனால தான் சாமி சதா நடத்தணுங்கிறாரு. எப்படி 16 மணி நேரமும் நீங்கள் சதா வெளியில் விட்டு பழக்கப்படுத்துனீங்களோ அந்த மாதிரி அதை வெளியில் விடாமல் பழக்கப்படுத்தணும்னா அதே சதா நீங்கள் வெளியில் விடாமல் பழக்கப்படுத்தணும். அதனால தான் அவர் சதா பிராணாயாமத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. அப்போ அது ஒரே கதியாக சதா நடத்தணும். அப்போ தான் அந்த ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது இன்னொரு லைன் முக்கியமாக எழுதுகிறார். மற்ற எந்த விதத்தினாலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லைன்றார். அப்போ சதா மேலும் கீழும் நீங்கள் நடத்துனீங்கன்னா தான் கதி வருது. சாமி நான் காலையில் 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், சாயங்காலம் 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், எனக்கு கதி வரல அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அவர் அங்கே கண்டிஷன் எழுதிட்டார். நீ சதா மேலும் கீழும் நடத்தலைன்னா உனக்கு கதி வராதுன்னு அவர் எழுதிட்டார். கதி வேணுமா, சதா மேலும் கீழும் நடத்து. முழிச்சிட்டு இருக்கிற நேரமெல்லாம் நீ நடத்தணும். தூங்கும் போது அதுவாக நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ நீ முழிச்சிட்டீங்கன்னா உனக்குள்ளார மேலும் கீழும் கதி நடத்துகிற வேலையை மட்டும்தான் நீ தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது. அதை அவர் போட்டிருக்கிற அந்த வார்த்தையிலே நான் படிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். தனதுள்ளில் வியாபித்திருக்கின்ற ஜீவனை உள்ளிலுள்ள மார்க்கத்தை நன்றாக்கி
அதன் வழியே ஒரே கதியாய் சதா நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவனுக்கு கதி வருகிறது. மற்ற எந்த விதத்தினாலும் ஜீவனுக்கு கதி வருவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தர் செத்து போகிற நேரத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அவங்களால பேச முடியாது, அவங்களால செய்கை தான் காமிக்க முடியாது. கண்கள்னாலேயோ இல்லை முகத்தினாலேயோ ஒரு ஜாடை தான் காமிக்க முடியும். கை காலை தூக்க கூட அவங்களுக்கு சக்தி இருக்காது. அவ்வளோ ஒரு எண்டு, அந்த டெட் எண்டில் அவங்க இருப்பாங்க. அவ்வளோ படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க அவங்க பார்த்திங்கன்னா மேல் மூச்சு வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரம்மரந்திரத்தை போய் தொட்டு தொட்டு எப்படியாவது அது திறந்துடுச்சுன்னா நம்ம உள்ளே போய் சொஸ்தானத்தில் சொந்த வீட்டில் அடங்கிடலாம் அப்படின்னு தான் அது பார்க்கும். அவருக்கு உபதேசம் வாங்கியிருக்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அவருக்கு உபதேசம் பற்றின அறிவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு பிரம்மரந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. புருவமதியத்தை பற்றின ஒரு அறிவு இல்லாமல் கூட இருக்கலாம். அது மனிதராக இல்லாமல் மற்ற மிருகங்களாக கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு இருப்பிடம்னு ஒன்று இருக்குது. அந்த இருப்பிடத்தை நோக்கி அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அங்கே தான் போகும். சாகர தருவாயில் எல்லா ஜீவனுக்கும் இந்த மேல்கதிங்கிறது பொதுவானது. அப்படி மேல்கதி வாங்கும் போது அங்கே பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மூடி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மூடின இடத்துல போய் முட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் மேல் மூச்சு வாங்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு மோட்சம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அதுதான் காரணம். அவனுக்கு கதி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். அப்போ மேல்கதி கிடைக்கல அப்படின்னா அவன் மேல் மூச்சு வாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ வரைக்கும் வாங்கணும் அப்படின்னா, அவன் படுத்த படுக்கையாக கிடந்து அந்த முட்டி அந்த பிரம்மரந்திரம் அங்கே மூடி இருக்கிறனால மேலே முட்டின இடத்துலலாம் புண்ணாகி அந்த புண்ணு பழுத்து போய் அந்த பழுத்த புண்ணுக்குள்ளார புழுக்கள் உற்பத்தியாகி அந்த புழுக்கள் மேலும் அந்த புண்ணை குத்தி துளைத்து அதிலிருந்து ரத்தமும் சீலும் வெளியில் துர்நாற்றம் எடுத்து அவங்க இப்படி தான்ட்டு கிடையாது, அப்படி ஒரு நரக அவஸ்தையை அவங்க அனுபவிச்சுட்டு அப்புறம் செத்து போகிறதுக்கு இடமாகுது. இது படுத்த படுக்கையாக கடந்து 5 10 மாதமோ இல்லை 1 வருஷமோ 2 வருஷமோ கூட படுத்த படுக்கையாக கடந்து கூட அது நரக அவஸ்தையை அனுபவிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கிறது அங்கே நடக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வேண்டிய கதி தான் சாமி முன்னமே நம்ம அபியாசித்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறார். பொதுவாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நான் சாகக்கூடாதுன்னு முதல்ல நீங்கள் முடிவெடுக்கணும். ஏன்னா பொதுவாக நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அறிவு எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தர் பிறந்துட்டான் அப்படின்னா செத்து தான் தீரணும், செத்து தானே ஆகணும், என்றைக்கினாலும் ஒருத்தர் செத்து தானே போகணும் அப்படின்னு நாமளே சமாதானப்படுத்தி வச்சுருக்கிறோம். அப்படி ஒரு தீர்மானத்தை நாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் சாகக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானம் எப்படி வரும், சாகக்கூடாதுங்கிற முயற்சி எப்படி நடக்கும் அப்படிங்கிறதான் சாமி கேட்குறது. அதனால தான் அந்த பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருந்து தான் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது மிகவும் தப்பிதமாகும்னு சாமி சொல்கிறார். ஏன் ஒருத்தர் செத்து போகிறான் அப்படின்னா, சாகாமல் இருக்கிறது எப்படின்னு எவனும் இது வரைக்கும் ஆலோசனை செய்யலை, அதனால தான் செத்து போகிறான்னு செத்து போகிறதுக்கு ஒரு காரணமாகவே சாமி சொல்கிறார். நான் ஏன் சாகணும், நான் சாகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத இது வரைக்கும் எவனும் சிந்திக்கலைங்கிறார். அதை எப்போ சிந்திக்கிறானோ அப்போ தான் அதுக்கான வழியை அவன் கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போது நாம் மரிக்கிற சமயத்தில், அதாவது செத்து போகிற சமயத்தில் நாம் படிக்க வேண்டிய ஒரு படிப்பு என்ன அப்படின்னா, அது மேல்கதி எப்படி அடையிறதுங்கிறது தான். அந்த நேரத்தில் நீங்கள் அதை உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது. அதே மாதிரி முட்டி புண்ணாகி அது நம்ம செத்து தான் போகணும். அப்போ முன்னமே அதை நம்ம படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த இறக்குற நேரத்தில் பிரம்மரந்திரத்தை நம்ம திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அது போய் முட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. அது பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா அது நேராக உள்ளே போய் சுஸ்தானத்தில் பேசாமல் அடங்கிடும் அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போது நாம் மரித்து போகிற சமயத்தில் நமக்கு வேண்டிய கதியை நாம் முன்னமே படிச்சிருந்தோம் அப்படின்னா நாம் செத்து போவதற்கோ நரகம் அவஸ்தை அனுபவிப்பதற்கோ வாய்ப்பிராது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த தீர்மானத்தை முதல்ல தூக்கி குப்பையில் போடணும். ஒருத்தன் பிறந்துட்டான்னா செத்து தான் போகணுன்னு ஒரு தீர்மானத்தை வச்சுருக்குறோம்ல, அதை முதல்ல தூக்கி குப்பையில் போடணும். நாம் சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத சிக்காதனால தான் இப்படி ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வர வேண்டியதாக இருக்குது. அப்போ முதல்ல நீங்கள் ஆலோசனை பண்ணணும், நான் சாகாமல் இருக்கணும்னு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போது அந்த தீர்மானத்தை நான் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், முதல்ல நான் செத்து போகிறது எப்படின்னு முதல்ல படிக்கணும், மறிக்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். எப்படி செத்து போகிறதுங்கிறத அவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். நாம் ஏன் சாகிறோன்னே தெரியாமலே செத்துட்ருக்குறோம். வெளியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒருத்தனுக்கு கர்மா முடிஞ்சு போச்சு, அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, அவன் பண்ண பாவம்
அப்படி அவன் உசுறு போயிடுச்சு அப்படிங்கிறோம். சரி, அவர் ரொம்ப நல்லது பண்ணியிருந்தா கூட, அவர் ரொம்ப நல்லது பண்ணிட்டான், சாமி அவனை மேலே கூப்பிட்டுக்கிட்டாருன்னு அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. சயின்ஸில் போய் கேட்டால் வியாதி வந்துடுச்சு, அவன் செத்து போயிட்டான், அவனுடைய ஆயுள் குறைஞ்சி போச்சு, செத்து போயிட்டான், அவனுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான், ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னு ஏதோ காரணத்தை கற்பிக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை அப்படின்னு சாமி சொல்கிறார். அவனுக்குள்ளார தனமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை அவன் செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அந்த பேசும் போதும் முகரும் போதும் சுவைக்கும் போதும் தோளால் தொட்டறியும் போதும் இப்படி எத்தனையோ வகையில் வெளி உலகத்தை உண்டு பண்ணி அதில் பந்தங்களை ஏற்படுத்தி அதில் இன்ப துன்பங்களை அனுபவித்து அவன் தன்னுடைய ஜீவனை செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி காலியாகிற மாதிரி நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன்கிறது கரைஞ்சி கீழே கம்மியாகி போயிட்டே இருக்குது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னா அது வரைக்கும் நல்லா தான்ப்பா இருந்தான், திடீர்னு செத்து போயிட்டான் அப்படிங்கிறோம். அப்படி திடீர்னு யாரும் சாகிறது கிடையாது. அவன் எப்போ சாக ஆரம்பித்தான் அப்படின்னா அவனுடைய பிறப்புன்னு ஒன்று தொடங்கியிருக்கும். இந்த வருஷத்தில் தான் பிறந்தான்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் எழுதியிருப்பாங்க. அந்த நாள்லேயே அவன் சாக ஆரம்பிச்சிட்டான். அப்போ இருந்தே அந்த ஜீவன் தீர ஆரம்பிச்சிருச்சு. அது முழுவதும் தீர்ந்து போய் அந்த டப்பா காலியானது தான் அந்த மறைவுன்னு சொல்லக்கூடிய நாள். அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு சமையலுக்காக ஒரு பருப்பு வச்சுருக்குறோம், ஒரு டப்பாவில் போட்டு, ஒரு காகிதத்தில் அந்த பேக்கெட்டில், அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். டெய்லியும் எடுத்து சாம்பார் வைக்கிறோம். அது முழுவதும் தீர்ந்து போனோன்னே அந்த காகிதத்தை கசக்கி குப்பையில் போடுற மாதிரி தான் இந்த உடம்புலேருந்து அந்த பருப்பாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை எடுத்து செலவு பண்ணி கடைசியாக இந்த காகிதமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை நாம் எரிக்கவோ புதைக்கவோ செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் உண்டு பண்ணுறோம். அப்போ நம்ம தீக்கிறதுனால தான் இந்த உடம்பு வேஸ்ட் ஆகுது. நம்ம தீக்கிறதுனால தான் இதை எரிக்கவோ புதைக்கவோ செய்ய வேண்டிய ஒரு அவஸ்தைங்கிறது அங்கே உண்டாகுது. அதை தீராமல் இருக்கிறதுக்கான வழி என்னங்கிறத, அதை தீக்காமல் இருக்கிறது எப்படிங்கிறத நாம் இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது. அதுக்கு சாமி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முதல்ல மறிக்கப்படிங்க. சாகிறதுனா என்ன, நாம் ஏன் சாகிறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் காரணமே தெரியாமல் எல்லாரும் செத்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போது மறிக்கப்படித்தார் நாம் செத்து போவதற்கோ அந்த நரகம் அவஸ்தையை அனுபவிக்கிறதுக்கோ இடம் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போது மறிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறக்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ செத்து போயிட்டோன்னா அங்கே என்ன நடக்குது, எல்லாத்தையும் மறந்துடுறோம். நான்கிற நிலைமை கிடையாது, மனம் கிடையாது, ஜீவன் கிடையாது, உலகம் கிடையாது, என்னுடைய பதிவுகள் எதுவுமே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ அனுபவங்களை நான் சேர்த்து இந்த மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அத்தனையும் எரேஸ் ஆகிடுது. அப்போ இங்கே எல்லாமே மறந்து போயிடுது. இப்போ போன ஜென்மத்தில் நான் இறந்துட்டேன், இந்த ஜென்மத்தில் வந்திருக்கிறேன். அப்போ அந்த பதிவுகள் எனக்கு இருக்கானா இல்லை, ஏன்னா அது அதோடய எரேஸ் ஆகி போச்சு. அப்போ மறக்கிற நிலைமை தான், மொத்தமும் மறந்து போகிற நிலைமை தான் அங்கே வந்து மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ முன்னமே நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. மறக்க படிக்கணும். எதை மறக்க அப்படின்னா நான்கிற நிலைமையையும் இந்த உலகத்தையும்ங்கிறாரு. அந்த நான்கிற அகங்காரம் தான் இங்கே அந்த பிரிவினையை உண்டு பண்ணுற விஷயம். அங்கே விருப்பு வெறுப்புகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நாம் ஒரு காரியத்தை நம்ம எடுத்து அதை செயல்முறைக்குள்ளே கொண்டு வரும்போதே இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற எதையாவது ஒன்று கொண்டு வந்து திணிச்சிருது. அது மூலமாக நமக்கு இன்ப துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போது அதில் நாம் என்ன பண்ணுறோம், பந்தப்பட்டு நாம் அதில் சிக்க வேண்டியதாக இருக்குது. துன்பம் வந்தாலும் அதில் பந்தம் ஏற்படுது, இன்பம் வந்தாலும் பந்தம் ஏற்படுது. அப்போ ரெண்டுக்கும் சமமான நிலைமையில் வச்சுக்கிறதுக்கு இந்த அகங்காரம் அது விடுறது கிடையாது. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து அதில் இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுத்து நம்மளை அதில் பந்தப்பட வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அதனால் அதை மறக்கணும். அடுத்தது இந்த அகங்காரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை மறக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் தான் அதனுடைய வேலையே இருக்குது. உலகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா உடனே அகங்காரம் வந்துடுது. அப்போது உலகங்கிறது நமக்குள்ளாரே தூங்கும்போது அடங்கிறதுனால அகங்காரத்தினுடைய தலையீடுங்கிறதே இல்லாமல் இருக்குது, அகங்காரமும் இல்லாமல் போகுது. அப்போ இந்த ரெண்டு பேருமே நமக்கு பிரச்சனை தான். இந்த ரெண்டு பேரையுமே நாம் மறக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த அகங்காரம் தன்னை எப்படி வளர்த்திக்கிச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து அதை படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தன்னை வளர்த்திக்கிச்சு. ஏன்னா நாம் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து வெளி விஷயங்களை பார்த்துட்ருக்குதுன்னா நாம் வெளியிலேருந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறோம். இது அம்மா, இது அப்பா, இதுதான் விளையாட்டு பொருள், இதுதான் சாப்பிட்ற பொருள்னு ஒவ்வொன்றா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். புத்தி வளர்ந்துட்டே வருது. அந்த புத்தி முழுவதும் பூர்த்தி ஆகும்போது அது அகங்காரமாக மாறிடுது. அப்போது அந்த அகங்காரத்தை வளர்த்துனது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் தான். இந்த உலகத்தை பார்த்து தான் அகங்காரம் தன்னை வளர்த்திக்கிச்சு. அதனால தான் இந்த ரெண்டு பேர்த்தையுமே அவர் ஒழிச்சு கட்ட சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேர்த்தையுமே மறந்துடுங்க, அப்போ தான்
பந்தத்துலேருந்து விடுதலையாக முடியுங்கிறாரு. ஏன்னா இவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால் உள்ளுக்குள்ளே போக முடியாது, இங்கே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை வச்சு நம்மளை வர வச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. அதனால தான் பாருங்கள், நீங்கள் தியானம் பண்ணும்போது கூட அங்கே ஒரு ஸ்க்ரீன் ஓடும், யாரோ ஒருத்தரை சந்திக்கிற மாதிரி, நீங்கள் முன்னாடி நடந்த நிகழ்வோ இல்லை இப்போது இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வையோ எதையாவது ஒன்று காமிச்சு நம்மளை வெளியில் வர வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சொப்பனம் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓடிட்டே இருக்கும். மனசு அங்கேயும் கூட வெளி விஷயங்களே போயிடலாமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த உலகத்தையும் நான்கிற நிலைமையும் நாம் மறக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்படி மறந்து நம்மளுடைய ஜீவனை நம்ம உள்ளுக்குள்ளரே அடக்கம் செய்யணும். அப்படி அடக்கம் செய்கிறதுக்கான மார்க்கம் தான் அந்த உபதேசங்கிறது. அந்த மார்க்கத்தை நாம் படித்தோம் அப்படின்னா நாம் செத்து போவதற்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போது மறப்பதற்கு வேண்டியதான அந்த கதியை நம்ம முன்னமே படிக்காதனால தான் நாம் அந்த செத்து போகும் சமயத்தில் அந்த கதி கிடைக்காம, அந்த மேல் கதிங்கிறது கிடச்சி அந்த பிரம்மரந்திரம் திறக்க முடியாமல் நாம் என்ன பண்ணுறோன்னா 4, 5, 10 இல்லை 20 மாதமோ 30 மாதமோ இல்லை ஓராண்டோ 2 ஆண்டோ படுத்த படுக்கையாக கிடந்து கூட நாம் அந்த ஜடமெல்லாம் புண்ணாகி நரக அவஸ்தையை அனுபவித்து நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போகிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க சாகிறத நம்ம கண்ணில் பார்க்குறோன்னா நமக்கே எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையாக கடந்து ரொம்ப ஒரு அவஸ்தையில் அவங்க முணங்கிட்டே இருப்பாங்க. ராத்திரியெல்லாம் அவங்களுக்கு தூக்கமே வராது. பகல்லையும் முணங்கிட்டே இருப்பாங்க, ராத்திரிலையும் முணங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நிம்மதிங்கிறதே இருக்காது. நாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறோங்கிற அந்த ஏக்கம் மட்டுமே அவங்களுக்குள்ளார இருக்கும். நான் இன்னும் ஏன் சாகாமல் இருக்கிறேன்? ஏன்னா அவங்க வாழணும்னு நினச்சி தான் அவ்வளோ வேலைகளை செஞ்சுருப்பாங்க அத்தனை வருஷமும். ஆனால் அந்த நரக அவஸ்தையை அனுபவிக்கும் போது நாம் ஏன் வாழணும்னு தோணும் அவங்களுக்கு. நமக்கு எப்போ தான் இந்த சாவு வரும் அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு அந்த நரக அவஸ்தைங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம பார்க்குற நமக்கே அவ்வளோ சங்கடமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ அதை அனுபவிக்கிறவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு. அப்படிப்பட்ட அந்த நரக அவஸ்தையை நாம் அனுபவிக்கக்கூடாது, நாம் அப்படி ஒரு நிலைமையில் செத்து போகக்கூடாது, நம்மளுடைய ஜீவன் நம்மளுடைய சொஸ்தானத்திலே அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நமக்கு இந்த உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த உபதேசங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி அது பிரம்மரந்திரத்தை திறக்காமல் அதோடு சேர்ந்து முட்டிக்கிட்டே அது அதோகதியாக வெளியில் போய் மற்றவங்களுக்கெல்லாம் செத்து போயிட்டுருக்குது. ஏன்னா அது எங்கேருந்து வந்துச்சோ அது அங்கேயே போய் சேர்ந்தால் தான் அந்த சுழற்சி பூர்த்தியாகும். அப்போ தான் மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். அது வெளியில் வந்துடுச்சு, புருவ மதியத்துலேருந்து வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பிரம்மரந்திரம்ங்கிற கேட்டும் சாத்திடுச்சு. ஏன்னா அகங்காரத்தினால தான் அது சாத்தப்பட்டுச்சு. அந்த அகங்காரம் நீங்காமல் அந்த கேட் ஓப்பன் ஆகாது. அப்போ அந்த பிரம்மரந்திரம் சாத்தினதுக்கப்புறம் திரும்ப தன்னுடைய சொஸ்தானத்துக்கே வந்த வழியிலே அதனால் போக முடியறதில்ல. அதனால தான் கண்ணு வழியாவோ காது வழியாவோ மற்ற நவதுவாரங்களில் மற்ற 7 துவாரங்களில் ஏதாவது ஒரு துவாரங்கள் வழியாக அது வெளியில் போய் நசிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அது எங்கே வெளியில் வந்துச்சு? இந்த உலகத்துக்குள்ளே தான் வந்துச்சு. இந்த உலகங்கிற சொப்பனத்துக்குள்ளே தான் வந்துச்சு. அப்போ அது எங்கே வந்துச்சோ திரும்ப அங்கேயே வர வேண்டிய சூழலும் உண்டாகுது. அதனால தான் மறுபடியும் ஒரு பிறவிங்கிறது நமக்கு ஏற்படுது. அது வந்த வழியிலே போய் சேர்ந்துருந்துச்சுன்னா திரும்ப பிறவிங்கிறது வந்திருக்காது. அது வந்த வழியை விட்டுட்டு இப்போ வேறு வழியாக வெளியில் போகுது. அதனால தான் அது திரும்ப திரும்ப வர வேண்டிய ஒரு அவஸ்தைங்கிறது அங்கே ஏற்படுது அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அதனால் அது வெளியில் போய் நசிந்து போகிறதுனால தான் செத்து போகுது. அதனால் தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் நமக்குள்ளாரே மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா அது வெளியில் போகும்போது ஜீவசக்தின்னு சொல்லிட்டார். எப்படின்னா தன்னுடைய ஜீவசக்தியை அதை வெளியில் விடாமன்னு சொல்லும் போது அப்போது அது வெளியில் போகும்போது ஜீவசக்தியாக தான் போகுது. ஜீவனாகவும் சக்தியாகவும் ஜீவனாகவும் மனசாகவும் தான் அது வெளியில் போகுது. அதனால தான் அது வெளி விஷயங்களை ஜீவன் போய் பற்றி பிடிச்சிட்ருக்குன்னு சொல்லி சாமி சொல்கிறதுக்கு காரணம். அப்போது ஜீவனாகவும் சக்தியாகவும் வெளியில் போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம உள்ளுக்குள்ளாரே சதா நடத்தும் போது இப்போ அங்கே சக்தியை காணோம். அவர் அந்த ஜீவனால் நாங்கள் மாற்றுறாரு. ஏன்னா அங்கே மனம் இல்லாமல் போகுது. அப்போது நமக்கு பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கணும்னா அங்கே மனம் இருக்கக்கூடாது. அந்த நிலைமையில் மட்டும்தான் அந்த தட்டி திறக்கிற ஒரு நிலைமைங்கிறதே ஏற்படுங்கிறது தான் அவர் இங்கே சூட்சமமாக அவர் சொல்கிற விஷயம். அதனால தான் அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும் எழுதுறாரு. அந்த ஜீவசக்தியாலேயே அப்படின்னு சொல்லி அவர் எழுதலை. அப்போது ஜீவன் மட்டுமே எங்கே இருக்கும்? நிஷ்டையில் தான் இருக்கும். வெறும்
நம்ம பயிற்சி பண்ணும்போது மனம் இருக்கவே செய்யும். நிஷ்டை அனுபவிக்கும் போது தான் மனம் ஜீவனில் லயிச்சு ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது உண்டாகும். அப்போ நீங்கள் நிஷ்டை அனுபவிக்கும் போது தான் அந்த பிரம்மரந்திரத்தை போய் தட்டுற வேலையவே அங்கே நம்மளுடைய கதி செய்யுது. நாம் சும்மா மேலும் கீழும் நடத்துறதுல அது போய் எங்கேயும் முட்டுறதும் கிடையாது, எதையும் தட்டுறதும் கிடையாது. ஏன்னா அங்கே ஜீவசக்தின்னு ஒன்று இருக்கும்போது அதனால் அதை செய்ய முடியாது. வெறும் ஜீவன் மட்டுமே இருக்கும்போது மட்டும்தான் அது பிரம்மரந்திரத்தை போய் முட்ட முடியும் அப்படிங்கிறத சாமி இங்கே சொல்கிறார். அதனால தான் அந்த தன்னில் இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியை வெளியில் விடாமல் தனக்குள்ளாரே நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்தத்தை தட்டி திறக்க வேண்டும். அப்படி செய்து அந்த ஜீவன் பிரம்மரந்தத்தில் லைக்கு செய்கிறதுக்கு பேர் தான் மோட்சம். இதுக்கு தான் நாங்கள் உபதேசம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கிறதா அவர் சொல்கிறார். அப்போது நமக்கு அது மேல்கதியாக இருக்கா கீழ்கதியாக இருக்குதா அப்படிங்கிறத நாம் இப்போ ஆலோசனை செஞ்சு பார்க்கணும். நமக்கு இப்போ கீழ்கதி தான் இருக்குது, நாம் இன்னும் உலக விஷயங்களில் பற்றுகளை பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம், நமக்கு இன்னும் பிரம்மரந்திரங்கிறது இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நமக்கு இப்போ வரைக்கும் கேரண்டி கிடையாது. நாம் உபதேசம் வாங்கினதுக்கான அந்த பிரதிபலன்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்காம தான் இருக்குதுன்னு அர்த்தம். பிரம்மரந்திரம் நமக்கு எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ, எப்போ நாம் அதை தட்டி மேல்கதியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமோ, நம்முடைய சுவாசங்கிறது மேல் கீழ் அப்படின்னு 2 வகையாக இல்லாமல் ஒரே கதியாக அந்த சுழற்சி முறையில் சமீரணன் அப்படின்னு அதுக்கு பேர், அந்த சுழற்சி முறையில் போகிறதுக்கு அந்த கதி தான் தூங்கும்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிற கதி. அந்த கதியாக நீங்கள் அதை மாற்றி வைக்கலை அப்படின்னா பிரம்மரந்திரத்தை உங்களால் தட்டி திறக்க முடியாது. அது மூடியே இருக்குது அப்படின்னா நாமளும் மற்ற ஜனங்கள் மாதிரி அதோகதியாக நம்ம அது மேலே போய் முட்டி அதை திறக்க முடியாமல் நம்ம நரகாவஸ்தை அனுபவித்து தான் சாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம உபதேசம் வாங்கிட்டோம், நமக்கு எல்லாமே அந்த கதி சரி பண்ணிடும், நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நாம் நினச்சிட முடியாது. அதனால தான் அவர் சித்த வேதத்தை திரும்ப திரும்ப படிக்க சொல்லி அவர் வற்புறுத்துறதுக்கு காரணம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர்னால் அது இந்த 4ஆம் அத்தியாயம் தான். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு பயிற்சிக்கான முக்கியத்துவத்தை அவ்வளோ தூரம் அவர் எழுதுகிறார். எதுக்காக இந்த பயிற்சி எப்படி செய்யணுங்கிற ஃபார்முலா முதற்கொண்டு அவர் இந்த அத்தியாயங்களில் அவர் சொல்கிறார். அப்போ இதுதான் நமக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தர் உபதேசம் வாங்குறாருன்னா அவர் முழு புக்கை படிக்கிறாரோ இல்லையோ, இந்த 4ஆம் அத்தியாயத்தையாவது நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டு அவர் உபதேசம் வாங்கினார் அப்படின்னா அவர் எதுக்காக பயிற்சி பண்ணுறாருங்கிறத அவர் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ நமக்கு நாமளே யோசித்து பார்க்கணும், நமக்கு இப்போ மேல்கதி கிடச்சிருச்சா, நமக்கு அந்த கதி மாற்றம் உண்டாயிடுச்சா, நமக்கு பிரம்மரந்திரம் திறந்துருச்சா. அப்போ முதல் வேலை அதுதான் நமக்கு செய்ய வேண்டியது. அந்த வேலையை நீங்கள் சதா மேலும் கீழும் நடத்தி அதை செஞ்சு நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த வகையில் உங்களுடைய ஜீவன் போக வேண்டிய சூழல் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, கடைசி ஜீவன் தான் இருக்குது, அது உடனே பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆயிருச்சுன்னா மேலே போய் சரண்டர் ஆயிரும். ஒருத்தர் உங்களை கத்தியில் குத்திட்டான், இருக்கிறது கடைசி ஜீவன், அது என்ன பண்ணும், மேல்கதி வாங்கும், மேலே ஓப்பன் ஆகிருக்கா பேசாமல் போய் சொஸ்தானத்தில் அடங்கிடும். என்ன சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு இறப்புன்னு ஒன்று நடந்தாலும் சரி, வியாதி வந்துடுச்சா, கடைசி ஜீவன் இருக்குது, மேல்கதி வாங்குது, அது ஓப்பனாக இருக்கா, மேலே போய் சொஸ்தானத்தில் பேசாமல் அடங்கிடும். அப்போது நமக்கு நம்முடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இருக்காது. நீங்கள் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் இந்த நாளில் சமாதி ஆகிறேன்னு சொல்ல வேண்டியதும் கிடையாது. நீங்கள் ரெடியாக இருக்கலாம் உங்கள் மோட்சத்துக்காக வேண்டி. பிரம்மரந்திரத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கணும், அதுதான் சாமி கேட்டுக்கிற ஒரு விஷயம். அதுதான் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது சதா மேலும் கீழும் நடத்தி நம்மளுடைய அந்த கதியை மாற்றம் உண்டாக்கி ஒரே கதியை அதை மாற்றி அந்த பிரம்மரந்திரத்தை நாம் திறந்து வச்சுருக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னமே உபதேசத்தை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ இந்த உபதேசங்கிற பகுதியில் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் இதுதான். நாளைக்கு இந்த உபதேசம் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பிராணாயாமம், அந்த பிராணாயாமம்னா என்ன, அந்த பிராணாயாமத்தை எப்படி சரியாக பண்ணுறது, சரியான கதினா என்ன அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா சொன்ன இல்லைங்களா, அவர் எப்படி பண்ணணும்னு ஒரு ஃபார்முலாவை அதில் எழுதியிருக்கிறாருன்னா அந்த ஃபார்முலாவை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நாளைக்கு நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம். எப்படி பண்ணுனா அந்த கதி சமீரணனாக மாறும், நாம் இது நாள் வரைக்கும் பண்ணின கதியில் என்னென்ன மிஸ்டேக் சாமி சொன்ன ஃபார்முலாவிலேருந்து நம்ம மாறி பண்ணியிருக்கிறோங்கிறதையும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கதியை புரிஞ்சுக்கிறதுக்கு அது இன்னும் சுலபமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.